ஹாய் ஹாய்ஸ் வணக்கம், வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேசிங் கிளாஸ் தான். ஈஸியாக எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கிளாஸு. நிறைய விதவிதமாக நிறைய பேர் ட்ரேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நிறைய மெத்தட் இருக்குது ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் இப்போ பிகினராக இருக்கிறதால உங்களுக்கு நார்மலாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். இதுவே நீங்கள் ஒரு ப்ளவுஸ்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி வரும். அதுக்காக நான் இப்போ ஒரு கார்பன் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது எல்லோ கலரு. நீங்கள் புக் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா, ஸ்டேஷ்னரி ஷாப்பு இந்த மாதிரி கேட்டிங்கன்னா இந்த ஷீட் கொடுப்பாங்க. இது பட்டர் ஷீட்டு, ஓகேங்களா, இல்லை ட்ரேசிங் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு நம்ம இதை வச்சு யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஷீட்டு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். அடுத்தது கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். இது வேஸ்ட்டு கிளாத் தான். அதுக்கு அடுத்தது ஒரு பென் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது மட்டுமே போதும் நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. இப்போது கிளாத்தை விரித்து போட்டிருக்கோம். இதுக்கு மேலே தான் நம்ம கார்பன் ஷீட் வைக்க போகிறோம். அந்த கார்பன் ஷீட்டுக்கு மேலே நம்ம அந்த அனிமேஷன் ஷீட் வைக்க போகிறோம். பாருங்கள், கார்பன் ஷீட் வச்சுட்டோமா, வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த அனிமேஷன் ஷீட் எடுத்து வச்சுக்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீயாகவே ஆரி கிளாஸ் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கும் எந்த பேமெண்ட்டுமே கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் சூப்பராக கற்றுக்க போகிறீங்க. உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக சொல்லி தர்றதுக்கு நான் இருக்கேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, வயசு வரம்பு இதுக்கு தேவையே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் மட்டும் போதும். நீங்கள் தாராளமாக நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போது கார்பன் ஷீட் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எந்த சைடு இந்த யானை இருக்கு இல்லையா, அது வரணுமோ அந்த சைடு இந்த பிக்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஊசியால் லாக் பண்ணிக்கோங்க. எனக்கு ப்ராக்டிக்ஸ் இருக்குதுன்றதால நான் ஒரு ஊசி குத்துறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 4 ஊசி, 4 பக்கத்துக்கு 4 ஊசி குத்திக்கோங்க. என்கிட்ட ஊசி இல்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹூக்கு பின்னு எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். சரிங்களா. அந்த 4 பக்கமே ஹூக்கு பின் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். கிளாத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே கார்பன் ஷீட் வச்சு அதுக்கு மேலே இந்த அனிமேஷன் ஷீட் இருக்கு இல்லையா, நம்ம என்ன ட்ரேஸ் பண்ண போகிறோமோ அந்த பிக்கை நான் மேலே வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சில் ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஒரு A4 ஷீட்டில் ஜெராக்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதை இதே போல் மேலே வச்சு நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ண வேண்டியதான். எப்படி இருக்கோ அதை அப்படியே வரைய வேண்டியது தான். இது நம்ம சின்ன வயசில் ரேஷன் கடையில், அதுக்கப்புறம் பஸ்ஸு கண்டக்டர்கிட்டலாம் ப்ளூ கலர் ஒரு ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டு வாங்கிட்டு நம்ம அதே போல் வச்சு நம்ம புக்லேயோ இல்லை நோட்லேயோ ட்ரேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, சேம் அதே மெத்தடு தான் இதுவும். முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இதெல்லாம் சின்ன வயசில் எப்படி விளையாடி இருந்தோம் அப்படின்னு. சரிங்களா. இப்போ நான் பண்ணுற மாதிரி அழுத்தி பண்ணணும். அழுத்தி பண்ணிக்கோங்க. அழுத்தி பண்ணிவிட்டு இதே போல் வரைஞ்சி எடுத்திங்கன்னா அதனோட ட்ரேஸ் அடியில் கிளாத்தில் விழுந்துடும். சரிங்களா. பாருங்கள், பொறுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அழகாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு இப்போது லாக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோமா, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ அதனால் கிளாத்தை நான் கிட்ட எடுத்து காட்டுறேன். அது விழுந்துருச்சு. நீங்கள் ஒயிட் கிளாத்தாக இருந்தால் நல்லாவே தெரியும். பட் இந்த கிளாத்தில் அந்தளவு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு வரேன். விழுந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள்,
எவ்வளோ அழகாக விழுந்திருக்கு. அந்த ட்ரேசிங் அந்த மார்க்கிங் வந்துட்டு அழகாக விழுந்திருக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அது எல்லாத்துலேயுமே வந்து செயின் போட்டு நம்ம வந்து லாக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுமே வந்து நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து போட போகிறோம். சரிங்களா? அதே போல் போட்டது ஒரு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு ஒர்க் பண்ணது தான், கையில் ஒர்க் பண்ணது தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதால நான் வந்துட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? பாருங்கள். நல்லா இருக்கா? இதே போல் ஜாக்கி சேனோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் ஓகேங்களா, பீமு, சுக்கி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்தனோட அனிமேஷன் வந்துட்டு எடுத்துகிட்டு நீங்கள் இதே போல் வந்து கலர் த்ரெட்டில் ட்ரேஸ் பண்ணி இதே போல் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு நீங்கள் விலங்குகளோ வேறு எதுவுமே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கார்ட்டூன் மட்டும்தான் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோஸும் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நல்லா பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.